தேவாதி தேவனாய் மூவர்க்கும் முதல்வனாய் பிறவாயாக்கை பெரியோனாய் ஆதியாய் ஆதி அந்தமாய் ஜோதியாய் நம் மனதிலெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெரும் கருணை இந்த நல்ல வேளையிலே நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வாயும் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் மதிப்பிற்குரிய புத்தக பிதாமகன் ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்களை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சாமி. ஆத்ம சங்கமம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் புத்தக வேந்தராக திகழ்ந்து சிறப்பான நூல்களை எழுதி வெற்றிகரமான எழுத்தாளராகவும் இருக்கின்ற சுவாமிகளோடு இணைந்து இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை தருவதில் நானும் இணைந்து கொள்வதில் மகிழ்கிறேன். அருமை அருமை ஐயா, அருமை ஐயா. ஐயா போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன், அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி அவசியம் கேட்குறேன். தாங்கள் சிலருக்கு சூரிய உதயத்திற்கு அரை மணி நேரம் முன்பாக இந்த வழிபாட்டினை செய்யுங்கள் என்று சில வழிமுறைகளை சொல்கிறீர்கள். அது எதனால்? அதன் தாத்பரியம் என்னவென்று கேட்க விரும்புகிறேன். ஏன் அரை மணி நேரம் முன்னாடி? அதான் தெரியும். அதை சூரிய உதயத்துக்கு ஏன் அரை மணி நேரம் முன்னாடி? ஐயா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சுவாமிஜி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. குறையில்லாத நிறையோட நல்லா இருறா கண்ணா. நன்றி சுவாமிஜி. ஹஸ்பண்ட்காக தான் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, அவர் வயசு என்ன, அவர் பேர் என்ன? 29 வயசு. ஆனந்த்ராஜ் சுவாமிஜி. ஆனந்த்ராஜ். ஆமா சுவாமிஜி. சொல்லுடா கண்ணா. சுவாமிஜி, ஏப்ரல் மாசம் உங்ககிட்ட வந்திருந்தோம் சுவாமிஜி, குழந்தைக்காக தான். சரி. நீங்க மருந்து சொல்லிருந்தீங்க, பரிகாரம் சொல்லிருந்தீங்க. சரி. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சுவாமிஜி. சரி. இப்ப ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா லாஸ்ட் வீக் டெஸ்ட் எடுத்திருந்தோம், மொட்டிலிட்டி அதெல்லாம் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல சுவாமிஜி. இப்ப எவ்வளவு நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க கண்ணா? இது மார்ச் மாசம் உங்களை பார்த்துட்டு, ஏப்ரல் மாசம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் சுவாமிஜி. சரி சரிம்மா. ஆனா எதுவும் இன்னும் இல்ல சுவாமிஜி. ஏப்ரல் மாசம் போன வருஷமா கண்ணு? ஆமா ஆமா சுவாமிஜி. சரி சரி சரிம்மா. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்ல சுவாமிஜி. அவருது முன்னாடி பிசிஓடி இருந்துச்சு, அது இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதுவும் நீ மருந்து சாப்பிட்டு தானேம்மா உனக்கு கொடுத்தா? ஆமா சுவாமிஜி. அதுக்கப்புறம் தான் சரியாச்சு சொல்லிருந்தீங்க. ஆமா சுவாமிஜி. சரிடா கண்ணு, ஒண்ணும் இல்லம்மா, நின்னுடும். சரிங்க. எனக்கு கரெக்டா நினைவில்லை. ரெண்டாவது அதை பத்தி நம்ம இதுல அலச முடியாது. எனக்கு நினைவுபடுத்துற மாதிரி வேணா 3ஆம் தேதி வாங்கிண்டா கண்ணு. எனக்கு 3ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் கண்ணா. சரிங்க சுவாமிஜி. நான் சொல்றேம்மா உனக்கு 3ஆம் தேதி முடியுமான்னு பார்த்து சொல்றேன். சரிங்க சுவாமிஜி. நீங்க பாருங்க கண்ணு. சரிங்க சுவாமிஜி. ஓகேம்மா. ஏன்னா தெரியல அன்னைக்கு என்ன இருக்குதுன்னு. சரிங்க சுவாமிஜி. ஒரு மாசம் ஆயிடும் இல்லையா? அடுத்த மாசம் 3ஆம் தேதி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்க்க முடியுமான்னு பாக்குறேம்மா. சரிங்க சுவாமிஜி. நல்லதுரா கண்ணா, நல்லதுரா கண்ணா. ஐயா, சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னா என்ன, ஏன் அந்த வழிபாடை சொல்கிறீங்க? நிறைய ஒரு சூட்சமாக இருக்கும் இல்லையா, என்ன நிறைய சொல்கிறோம் அப்படின்னு. ஐயா, எல்லாரும் பூபால ராகம்னு ஒன்று இருக்குது, தெரியும்? ரொம்ப நல்லா தெரியும். இந்த பூபால ராகத்துக்கு முன்னாடி ஐயா பௌலி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு ஐயா. பௌலியோட இசை கேட்டு அதுக்கப்புறம் தான் பூபால முறை ஐயா. அப்போ இதுல இந்த பௌலிங்கிற ஒன்றைய நான் கொண்டு வரேன்னா, பூபாலம் என்பது சூரிய உதயமாகும் பொழுது பண்றோம். அந்த பௌலி என்பது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாசிக்கப்படுகின்ற ஒரு நேரம் ஐயா. சித்தர்கள் 4 கடிகை முன்னேரத்தில் நலிந்த நாயகி அன்னையை வணங்கி நிலையாய் அப்பனையும் அன்னையும் தொழுதிட அருள்வார்கள் பாதம் பட்டு அப்படின்னு பாட்டையா. இந்த அரை மணி நேரம் முன்னாடிங்கிறது என்னன்னா, ஒரு தேவதைக்கு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நேரம் ஐயா.
அந்த நேரத்தில் சூரியனுடைய கிரணங்கள் எல்லாம் வெளியில் பூமியில் படும் பொழுதே அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது ஐயா. காரணம் என்னன்னா கடிகை காலம்னு சொல்கிறாங்க ஐயா சித்தர்கள். இது வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து வேறுபட்டது. 100% வேறுபட்டது ஐயா. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே அடங்கினது ஐயா. ஓகே. அப்போ கடிகை காலம் என்று சொல்கிறாங்க ஐயா. இதை இன்னொரு பாஷை வந்து உஷஷ்ன்னு சொல்லுது. உஷஷ் காலம் என்றால் அந்த கடிகை என்றால் ஒரு பெண் தெய்வம். உஷஷ்ங்கிறது வந்து சமஸ்கிருதமா? ஆமாம் ஐயா, அது வேறு பாஷை ஐயா. அதில் கடிகை அப்படின்னு சொல்கிறது தான் தமிழில் இருக்கிறது. அது ஒரு தேவதையாக கருதி இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு இறைவனுக்கு முன்பாக சூரியன் வருவதற்கு முன்பாக இந்த அன்னையினுடைய அந்த சக்தி அந்த கிரணங்களோடு சேர்ந்து பதியும் பொழுது மிகப்பெரிய சக்திகள் கிடைப்பது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்மா ரீதியாக, அறிவு ரீதியாக, மூளை ரீதியாக நமக்கு தேவையான சக்திகளை கொடுக்கக்கூடிய நேரம் ஒன்றையா. ஒரு பக்தர் ஐயா பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க தம்பி? ஆனைமலையிலேருந்து பேசுகிறேங்க. என்னம்மா? ஆனைமலையிலேருந்து பேசுகிறேங்க. யாருக்காக கேட்க போகிறீங்க தம்பி? பொண்ணு 12ஆம் படிக்கிறாங்க சாமிஜி. சரிங்க. அற்புதமாக படித்து நல்ல குறையில்லாத நல்ல வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா இருக்கட்டும். தாத்தா வணக்கம் தாத்தா. அடேங்கப்பா, சொல்லுடா கண்ணா. +2 எக்ஸாம் வருதுங்க தாத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா பண்ணுங்க. சூப்பரா, நல்லா எழுதுறா கண்ணா. கான்சன்ட்ரேஷனோடு எழுது, பயப்படாமல் எழுது. நீ படிக்கிறதெல்லாம் சரியா இருக்கும். நான் வந்து நிறைய மதிப்பெண் வாங்கி முதன்மையாக வருவேங்கிற எண்ணத்தோடு போய் எழுதுறா கண்ணா. தேங்க்யூ தாத்தா. ஆல் த பெஸ்ட். என்னோட பிளஸ்ஸிங். நல்லா இருறா கண்ணா. தாத்தா நீட் எக்ஸாமும் எழுதலான்னு இருக்கேங்க தாத்தா, அதுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்லா பண்றா கண்ணு. நம்மகிட்ட தான் இருக்குது. குறிக்கோளும் உறுதியான மனப்பான்மையும் விடாமுயற்சியும் இருந்தால் யாரும் தோக்க மாட்டாங்கடா கண்ணா. ஓகேங்க தாத்தா. அதை செய் தாத்தா. ஜெயிச்சுட்டு பாராயணத்துக்கு வரேங்க தாத்தா. இதை தெரியுது. நீ தாத்தான்னு கூட முடியாது தெரியுறா பேத்தி. ஓகேங்க தாத்தா. நல்லதுடா கண்ணா. அப்பா சாமிஜி வணக்கம். நல்லதும்மா, நல்லதும்மா. பொண்ணுக்கு தேனி சாமிஜி கேட்டேங்க சாமிஜி. 12ஆவது படிக்கிறாங்க. ஹலோ சாமிஜி, தொழிலுக்கு கேட்கணும் சாமிஜி. என்ன உங்க பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமார், என்ன தொழில் செய்துட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிஷனா போயிட்டு இருக்கிறேங்க சாமிஜி. எப்படி இருக்கு அது? கொஞ்சம் தொழில் கொஞ்சம் இதாச்சானு சாமிஜி. சரி குமார், இந்த பேர் கொஞ்சம் வேண்டாமா, ரவிக்குமாருங்கிறது. சரிங்க சாமிஜி. அதை கொஞ்சம் மாத்துங்க. சரிங்க சாமி. ரகோர்த்தமன் இருக்கட்டும். சரிங்க சாமி. அதை வந்து 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரிங்க. அதில் என்ன மாற்றம் தெரியுதுன்னு பார்க்கலாம். சரிங்க சாமி. வியாழக்கிழமை நம்ம கோயிலில் பாம்பன் சுவாமிகள் இருக்கார் இல்லையா? ஆமாங்க சாமி. 3 வாரம் வியாழக்கிழமை சரிங்க. மஞ்சள் நிறத்தில் பூ தொடுத்து சரிங்க சாமி. மாலையா போட்டு சரிங்க. 3 நெய் தீபம் அவருக்காக போட்டு சரிங்க. அது சிவப்பு நிற திரியில அதை திரிச்சு பன்னீரில் ஊற வச்சு அந்த தீபத்தை போடுங்க. சரிங்க. 3 வியாழக்கிழமை தொடர்ந்து பண்ணுங்க. சரிங்க. அதுவும் சரியாயிடும். பேரையும் மாத்திக்குங்க. நல்லது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐயா அந்த அன்னையினுடைய கடிகை உஷா, அந்த உஷனுடைய அந்த அந்த கடிகை அந்த அந்த சக்தி அந்த கிரணங்களோடு சேர்ந்து பதிவதா அர்த்தம் ஐயா. இதை வந்து எப்படி சித்தர்கள் கடிகை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கடிகை என்பதற்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த பொருளில் ஒன்றுன்னா தன்னுடைய வினைகள் கடிகை கழிந்து போகுவது, அதுக்கும் ஒரு பேர் இருக்குது. வினைகளை கழிப்பது என்பதும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த கடிகைக்கு. அப்போ சித்தர்கள் எல்லாம் வந்து சுத்திகள் செய்யக்கூடிய நேரம் அது. அதில் என்ன ஆகுது, பூத சுத்தி, ஸ்தான சுத்தி, உடல் சுத்தி, லிங்க சுத்தி, அப்புறம் வந்து இட சுத்தி. இந்த சுத்திகள் காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஐயா. இட சுத்தின்னா ஒரு இடத்துல தவம் பண்ணும்போது அந்த இடத்தையே சுத்தமாக்குறது. தனி கழிவு போட்டால் சுத்தமாகுதுங்கிறது இல்லை. அது உள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இருக்கும் ஐயா பூமிக்குள்ளே. ஆமாம், அதில் இருக்கிற தீயதைகளை சுத்தப்படுத்துறது. அந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஐயா அந்த காலம். சூரிய உதயத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி. அதனால தான் கடிகை காலம்னுட்டாங்க அவங்க. இந்த உஷஷுங்கிற தேவிக்கு அதை கொடுக்குறாங்க, அந்த கடிகை காலத்தை கொடுக்குறாங்க. இப்போ
ஒரு இட சுத்தி, ஸ்தான சுத்தி, லிங்க சுத்தி அப்படிங்கிற சுத்திகள்லாம் இருக்கு பாருங்க. இது அந்த நேரத்தில் வழிபாடு சொல்லும் பொழுது யாரெல்லாம் அந்த நேரத்தில் வழிபடுறாங்களோ அந்த கடிகை காலத்தில் சர்வ கர்மமும் தீர்க்கக்கூடிய வல்லமை அந்த சூரிய கதிர்களில் இந்த கடிகை உஷனுடைய கிரணங்கள் எல்லாம் சேர்ந்து பாய்ச்சும் ஐயா. நீங்கள் அந்த இடத்துல தண்ணி இப்போ கூட பார்க்கலாம் ஐயா. சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை கூட தொடுங்க, அதில் ஒரு வெதுவெதுப்பு இருக்கும் ஐயா. இயற்கையாக அந்த வெதுவெதுப்பு வரும் ஐயா. அது பனி இருக்கிற இடத்துலையும் இருக்கும் ஐயா. அதுதான் ஐயா அது உள்ளே இருக்கிற அந்த நேரம் மட்டும், அரை மணி நேரம் மட்டும் வெதுவெதுப்பு இருக்கும் நீர்லேயே. நான்லாம் சில மூலிகைகளை அந்த நேரத்தில் பறிப்போம் ஐயா, மந்திர சாந்தி பண்ணி. எப்படி இந்த கடிகை காலம் கண்டுபிடிச்சிட்டோம். கடிகை நிலையறியும் பனியா மேல் தோழ நிலை பட்டோடாய இவ்விலை பறித்தே பக்குவமாய் அரைத்து கடிகை செய்வாயாக அப்படின்னு அருகம்புல்லுக்கு சொல்றாங்க. அருகம்புல்லு எப்படின்னா அந்த நேரத்தில் பனி படர்ந்துருக்கும் அந்த அருகம்புல்லில். அந்த பனியை அந்த நேரத்தில் எடுத்தால் அதில் ஒரு கிரணங்கள் பதிந்து ஒரு மென்மையான வெப்பம் இருக்கும். அந்த நேரத்தில் எடுற அந்த பனியோட எடுத்து கொடுத்தால் பல காயகல்பத்திற்கு அது பயன்படும் அப்படிங்கிறது அர்த்தம் ஐயா ஒரு அருகம்புல்லுக்கே. நல்லா இருக்கு. அப்போ இதை பற்றி நாம் கண்டுட்டோம். ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு வந்துருவாலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தர்மபுரியில இருந்து சத்யா, என் பேரு. சத்யாம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். பையனுடைய பேர் என்ன கண்ணா? அபிஜித், 17 வயசு. அதித்தா? அபிஜித். அபிஜித் என்ன வயசு கண்ணு? 17 கிருத்திகை நட்சத்திரம். எப்போ 11th 10th +2 எப்படி படிக்கிறாரு? சுமாரா தான் ஐயா படிக்கிறாங்க. அதனாலதான் உங்ககிட்ட. ஏன்டா கண்ணா செல்போனை நோண்டுறானா? ஆமா, செல்போன் நோண்டுறான். செல்போனை நோண்டட்டும். ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறான். விளையாட்டுத்தனமா இருந்தா பரவாயில்ல, காதல் வலை வீசிட போறான். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒண்ணு இல்லம்மா, நம்ம இணையதளத்துல தேர்வில் வெற்றி பெற அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பகுதியை போய் பார்த்து எடுத்து அதுல என்ன சொல்லியிருக்கேனோ அதை கடைபிடிங்க. ஒண்ணு. அடுத்தது ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்க நவகிரகத்துல புதன் கிரகம் இருக்குல்ல, அதுக்கு ஏலக்காய் மாலை அவன் கையால கோக்கணும். கோத்து அவன் கையால போட்டுட்டு கொத்தமல்லி சாதம் செய்து படைக்கணும். படைச்சு தானமா கொடுக்கணும். அப்படி அங்க கும்பிடும் பொழுது 5 நெய் தீபம் போடணும். ஒவ்வொரு தீபம் போடும் பொழுதும் ஓம் ஐம் ஓம், ஓம் ஐம் ஓம், ஓம் ஐம் ஓம்னு 5 தீபத்தையும் ஏத்திட்டு இதே மந்திரத்தை 5 முறை சொல்லி அங்க கும்பிட்டுட்டு வரணும். தீபம் ஏத்திட்ட பிறகு 5 முறை. இதை நீ கரெக்டா அவனை செய்ய வச்சினா அபிஜித்தை மாறிடுவாமா. ஐயா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்க குடும்பத்தை. நல்ல தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறையில்லாத நல்லா இருங்க. அவனுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைன்னாங்க ஐயா, அதனாலதான் ஐயா. அதுக்குத்தான் அங்க அமிச்சேன். அதுக்குத்தான் நான் அதை 2 வழிபாடா சொன்னது. நீ கவலையே படாத. டைம் சரியில்லைன்னு அவன் காதல ஏத்திட்டு அவன் பைக் ஓட்டும் போதே டைம் சரியில்லைன்னு ஓட்டினானா டைம் சரியில்லாம போயிடும். சரியாயிடுமா, நீ இது போய் பண்ணுமா. ஐயா எங்களுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி லைன் கிடைச்சிச்சு. நீங்க சொன்னீங்க போன வாரம் பரிகாரம். சரி, என்ன கண்ணு? பாவம் ஏதோ சொல்ல வந்தாங்க, கட் ஆயிடுச்சு ஐயா. அப்ப அந்த கடிகை காலத்தை கண்டறிஞ்சு இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு அருகம்புல்லுக்கே அவ்வளோ சக்தியை நான்லாம் சாதகங்கள் செய்யும் பொழுது ஐயா நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். தண்ணியில் நின்றுக்கிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க கடிகை காலம் சித்தாந்தத்தில் வேறு பரிபாஷையில் இந்த உஷஸ் காலத்தில் தான் பண்ணுவாங்க ஐயா. அப்போ 4 கடிகைங்கிறாங்க. அது ஒரு கடிகைன்னு சொல்ல 4 கடிகை. என்ன 4 கடிகை? மனிதனுடைய சித்தம், புத்தி, அகங்காரம், செயல் இந்த 4க்கும் ஒடுக்கிறது. அதில் இருக்கிற தீயத்தை அடக்கிறது. அதனால் கடிகைன்னு சொன்னாங்க. அது இந்த மாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் தெரிஞ்சதுனால தான் ஐயா சில தீர்க்க முடியாத பிரச்சனை, தவிர்க்க முடியாத பிரச்சனை நேரத்தில் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பலனாக கொடுக்கும். பலன் 100% கொடுத்துரும் ஐயா.
அது எப்படி அணுகுறாங்கன்னு தான். நம்பிக்கை இல்லாத போய் கும்பிட்டாங்கன்னு வச்சுங்க, எந்த உஷஸும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையா. உஷஸுன்னு அவங்களுக்கு முழு நம்பிக்கையோடு போய் ஈடுபடுத்திக்கிட்டா எந்த பிரார்த்தனைகளும் நிறைவேற்ற வல்ல ஒரு அற்புதமான விஷயம் அந்த கடிகை உஷஸ் காலம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்துட்டு நல்லது. ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அப்பா வணக்கம்பா. வணக்கம்மா, நல்லா இருங்க. சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஆம்பூர்ல இருந்து பேசுறேன்பா. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? வீட்டுக்காக கேட்கணும்பா. என் பையனுக்கு நேற்று பிறந்த நாள். போன வாரம் ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. சரி சரி, அவன் நல்லா இருக்கட்டும், குறையெல்லாம் இல்லாத சிறந்து நல்ல பேரும் புகழோட நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கட்டும். சொல்லுடா கண்ணா. அப்பா எங்களுக்கு வந்து வீடு ஒரு பிரச்சனையா இருக்குதுப்பா. சரி. நான் குபேர சிலை வாங்கி வீட்டுல வச்ச பிறகுதான் குபேர மொழியே சரியில்லைன்னு நீங்க சொன்னீங்கப்பா. சரி. சரியில்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு வந்திருந்தோம்மா. அப்புறம் நீங்க சொல்லிதான் குபேர சிலை வாங்கி சரிம்மா வாங்கி வச்சிருந்து இப்பதான் சரியா இருக்குப்பா. அந்த குபேர மொழிக்கு அந்த வாஸ்து பூதை வாங்கி வைக்க சொன்னீங்க, வாங்கி வச்சு பூஜை பண்ணின்னு இருக்கிறோம்பா. சரிம்மா. வழி கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்பதான் வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி வழி கிடைச்சிருக்குதுப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு பிரச்சனை என்னப்பா, வீடு இருக்குங்க, பின்னாடி ஒரு சின்ன இடம் தான்ப்பா, எங்களோடது இல்ல, எங்க மாமனாரோட அண்ணன் தாங்க. சரி. அது வந்து அவங்களுக்கு உபயோகமே கிடையாது. அது சரி. அவங்க சண்டைங்க போட்டுக்கிறதுனால வந்து கொடுக்க மாட்டேன்னு வீம்புக்காக வச்சுருக்காங்கப்பா. சரி. அது கொடுத்தாங்கன்னா அப்படியே சேர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கிறோம்பா. அது ஒரு வழி பிறக்கல. ஒண்ணு இல்லடா கண்ணா, ஒண்ணு இல்ல, அந்த மண்ணை எடுத்துக்கோ. சரிங்கப்பா. 9 வாரம் நம்ம முருகர் சடாட்சர சண்முகர்கிட்ட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில அங்க வந்து தீபம் போடணும்டா கண்ணா. அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை வந்து பரப்பிட்டு அது மேல வந்து சிவப்பு நிறத்திரிய இளநீரில் ஊற வச்சு காய வச்சுட்டு அகல்ல தீபமா போடணும். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து போடணும். ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுதும் 9 தீபம் ஏற்றும் பொழுதும் ஓம் பௌமானந்த ஷடாட்சர சண்முகா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லணும். ஓம் பௌமானந்த ஷடாட்சர சண்முகா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு சொல்லி தீபம் போட்டுட்டு அங்க நீ 3 வளமா சுத்தி வந்து வழிபட்டு வரணும்டா கண்ணு. ஒவ்வொரு வாரமும் சந்தனம் அல்லது விபூதி வந்து நல்ல சந்தனமும் நல்ல விபூதியும் உன் கையால வாங்கி கொடுத்துட்டு போடா கண்ணா. சரிங்கப்பா. போன இது பாராயணத்துக்கு வந்து அந்த மண் எடுத்துட்டு வந்து சாமிஜி அம்மா கிட்ட விளக்கு வச்சுட்டு வந்தப்பா நானு. இது நான் சொன்ன மாதிரி பண்ணு கண்ணு. சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. முடிஞ்சிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரிங்கப்பா. அப்ப அவருக்கு தமிழான ஐயாவுக்கு ரொம்ப நன்றிப்பா. துர்கார அந்த அனுபவத்தையும் சொல்லிடுமா, எதுக்கு அவருக்கு நன்றி சொல்ற? அப்பா ஃபர்ஸ்ட் புக் வாங்கும்போது அந்த விளக்கு திரி எறியறதுக்காக சொல்லியிருந்தீங்க. ஆமாமா. அது ஏத்தி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அது வந்து நான் கவனிக்கல. நீங்க அந்த இது பார்த்த பிறகுதான் நான் அதை கவனிச்சு இது பண்ணேன். காளி கராளி மனோஜவா ஸ்லோகிதா சூதும்ரவன்னா ஜம்புலிங்கினி சொல்லுமா. ஆமாப்பா, அது பண்ணி இப்ப நல்லா இருக்கு. நான் மந்திரத்தை கூட மறந்துட்டுமா, ஆனா இப்ப நல்லாவே இருக்குதுப்பா எனக்கு. ஆமா, அது அப்ப ஐயாவுக்கும் அதுல பங்கு உண்டு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன புத்தகம் தெரியுதா? ரொம்ப பெருசா வரணும்பா. கண்டிப்பா கண்டிப்பாமா. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. நன்றிங்க ஐயா. நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. இதான் ஐயா, இந்த மகிழ்வு தான் சொல்றேன் ஐயா. அது எவ்வளவு பாருங்க. அவங்க ஒரு நேர்மையா ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் மந்திரத்தை மறந்துட்டால் கூட நல்லது. நான் அப்படி மந்திரத்தை சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப பிரஸ்தாபிக்காம மந்திரம் மறந்துட்டேன், இருந்தாலும் நல்லா. ஐயா அந்த சுடர் நீங்க முழுசா படித்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஐயா. ஒரு வீட்டில் விளக்குக்குள்ள எவ்வளோ ரகசியம். ஐயோ, என்ன ஞானம் பெற்றவர்கள் சித்தர்கள் இல்லை ஐயா. ஐயோ, அதில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐயா. சிட சிடன்னு எரியறது, சிட்டம் கட்டிக்கிட்டு எரியறது, கீழே நீளமாக மேலே மஞ்சளாக எரியறது, அப்படியே சிகப்பாக எரியறது, அது சரியாக எரியாமல் திரி அணைஞ்சி போகிறது,
அப்புறம் திரிய வந்து ஒரு மாதிரி சுடர் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பும் இல்லாமல் நீலமும் இல்லாமல் ஒரு மாதிரி கரும் புகையோடு எரியறது. இத்தனை எரியறதுக்குள்ள ஒரு சூட்சுமத்தை கண்டு அந்த வீட்டினுடைய தன்மையை இந்த விளக்கினுடைய திரி காட்டும் என்பதற்காகத்தான் ஒரு பதிவிளக்கை ஒவ்வொரு வீட்லையும் ஏற்றி வைங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க ஐயா. எதுக்குயா ஒரு விளக்கு ஏற்றணும்? டெய்லி ஏற்றணும்னு ஒரு அடையாளம். ஆதி காலத்துல மின் விளக்குகள் இல்லாத பொழுது இந்த விளக்குகள் இருந்தாலும் கூட, மண் விளக்குகள் இருந்தாலும் கூட, இதுவரைக்கும் வீட்டில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, பதிவிளக்குன்னு ஒன்று இருக்க வேண்டும். ஏன் சொன்னாங்க? அதை ஏற்றும் பொழுது இதை கவனித்தால் உன் வீட்டில் உள்ள கூடிய அந்த மின்காந்த அலையினுடைய சக்திகள் எந்த அளவுக்கு என்பதை அற்புதமாக அந்த தீபம் காட்டும் என்பதை சூட்சமாக தான் ஐயா வச்சாங்க. அதைத்தான் ஐயா நம்ம அந்த புக்கில் கொடுத்துருக்குறோம். ஆமாம் ஐயா, ஒரு பக்தர் ஐயா பார்த்துட்டு. ஹலோ சாமி, கவிதா பேசுறேன். வணக்கம் சாமி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேப்பம்பட்டு சாமி, திருவள்ளூர் மாவட்டம். சொல்லுடா கண்ணா, நல்லா இருமா, தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறையில்லாத நல்லா இருங்கடா கண்ணா, சொல்லுமா. நன்றி சாமி. நான் தம்பி எங்க கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு மோதிரம் வாங்கி போட்டேன் தம்பி சாமி. சரிம்மா. அவன் கழட்டி போட்டுறேன், உனக்கு கல்யாணமே கூட மாட்டேன். சதீஷ்குமார் பேரு. சதீஷ்குமார். என்ன வயசாச்சுமா? 38 வயசு ஆகுது சாமி. 38 வயசாச்சா? ஆமா சாமி. சரி சரி சரி. சொல்லுங்க சாமி. கண்ணா, 38 வயதாச்சுன்னா அது திருமணம் நடக்கிறது கஷ்டம். உங்க வீட்டுல யாராவது ஊனமுற்றவர்கள் இருந்தாங்களாமா? இல்ல சாமி, அப்படி யாரும் இல்ல. காது கேட்காம அல்லது கண்ணு ஒரு கண்ணு தெரியாம அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களாமா? அப்படி எதுவும் இல்ல சாமி. உங்க சித்தப்பா பெரியப்பா? இல்ல, எல்லாமே நல்லா இருந்தாங்க. கைகள்லாம் தெரியாதா? நல்லா தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சாமி. உங்க பெரியம்மா எப்படி இருக்காங்க? பெரியம்மா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? பெரியப்பா இறந்துட்டாங்க, பெரியம்மா நல்லா இருக்காங்க. அப்பா பெரியப்பா எப்படி இறந்தாரு? அவங்க எனக்கு சின்ன பொண்ணு இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன இதுன்னே தெரியல, உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, ஆனா இறந்துட்டாங்க. என்ன வியாதினே தெரியல. இப்படி தெரியாம ஊனன்னு கேட்டா தெரியலன்னு இப்படியே, அதுக்குதான் பெரியம்மா நானு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அது பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. இது வந்து என்னன்னா 38 வயது வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்னா கோரக்கத்திரு சாபம்னு பேரு. இந்த கோரக்கத்திரு சாபம் அப்படின்னா என்ன? என்னதான் உழைச்சி பாடுபட்டாலும் உழைப்புக்கேத்த ஊதியம் முதல்ல அவருக்கு வராது, கஷ்டம். நம்பர் 1. நம்பர் 2, எதையும் வெறுத்து பேசக்கூடிய தன்மையை கொடுத்துரும். நம்பர் 3, அவர் யாருக்கெல்லாம் நல்லதை செஞ்சாலும் இவருக்கு கெட்ட பேர் வரும், அதுலயும் அவருக்கு வெறுப்பு வரும். நம்பர் 4, கையில அடிப்பட்ட தழும்புகளை ஏற்படுத்தும் அல்லது பெரிய மச்சத்தை கொடுக்கும். இது அது அடிபடுறது பெரும் சகஜம். பொதுவா கையில அடையாள சின்னங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய தோஷம்டா கண்ணு, எளிமையில சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாம அந்த திருமண வரங்களை ஒன்றிணைக்கும் சேவை மையம் வச்சிருக்கோம்ல படிவனு, இந்த வெள்ளிக்கிழமை அவரை வந்து புக் பண்ணிட்டு போக சொல்லுமா. அதுல வந்து அது இலவசம் தானே, வந்து அவரை பார்த்துட்டு அவர் புகைப்படம் எடுத்துட்டு வந்து அவரை புக் பண்ண சொல்லு. ஏன்னா வாரம் வெள்ளிக்கிழமை அதை நம்ம பண்ண போறோம். சனிக்கிழமை ஜாதகங்கள் கிடைக்கும், தேடி எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து நம்ம நிச்சயமா ஒரு ஆழ்ந்த பரிகாரம் தேவை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். 3 வாரம் வியாழக்கிழமை பாமன் சுவாமிகள் சன்னிதானத்துல நம்ம ஆசிரமத்துல 7 நெய் தீபம் போடணும். மஞ்சள் நிற திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு போடணும். அவங்க வந்து போட்டுட்டு உப்பு இல்லாத பைத்தம்பருப்பு சாதம் படைச்சு தானம் கொடுக்கணும். 3 வாரம் வியாழக்கிழமை. பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே அசித்தாங்க பைரவர்னு இருக்கும். 5 ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த அது வந்து மோர் மிளகா தயிர் சாதம் கருப்பு திராட்சை கலந்து ஒரு மந்தார இலையில படைச்சு பச்சரிசி மாவுல 8 தீபம் விளக்கு செஞ்சு அதுல நெய் போட்டு அதுல நீல நிற திரிச்சு அதை அதுல தீபமா போடணும். ஒரு ஏலக்காய் போடணும்.
ஒரு எனக்கா? ஆமா, இது 5 வாரம் செஞ்சுட்டு வரணும். கண்டிப்பா கைக்குடியிடம் திருமணம், கவலைப்பட வேண்டாமா. அவன் கையாலே செய்யணும்ல சாமி? மத்த அவரு தானே மாப்பிள்ள. ஆமா. அதான்டா கண்ணு. என்னடா கண்ணு, இதெல்லாம் தெரிஞ்ச பிள்ளைங்க தான் இதெல்லாம் பண்றீங்க. அவரு கல்யாணம் பண்ணிட்டு நீ போட்டா எப்படிடா கண்ணா? சாமி நான் ஆசிரமத்துக்கு வருவேன், அவனை கூப்பிட்டு அங்க வந்தாலே நல்லது நடக்க சொல்லி கூப்பிட்டு வரமாட்டான் சாமி அவன். அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் அப்படியே தான் பிள்ளையார் மாதிரி உட்காந்து மோதிரம் இது பண்ணீங்களா குழந்தை இல்ல ஒண்ணு சொல்றேன் நானு. இப்ப நான் சொன்னதை அவர் பண்ணாருன்னா, நம்ம இடத்துல அந்த வெள்ளிக்கிழமை பதிவு செய்தாருன்னா திருமணம் கண்டிப்பா கைகூடிடும் கண்ணு. இந்த வருஷம் விட்டுட்டீங்கன்னா 2024, 25 விட்டுட்டீங்கன்னா திருமணம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிக்கோ. கண்டிப்பா அவன் கொஞ்சம் நிறைய குடிக்கிறான் சாமி, அதனாலே அவனுக்கு நிறைய பொண்ணு. யாரு பொண்ணு கொடுப்பான்? கண்டிப்பா சாமி மாத்தலாம். நீ வா, நீ அழைச்சிட்டு. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஐயா ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுறோம். ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இதுபோன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். ஒருவரின் வாழ்வை கெடுக்க இன்னொருவர் செய்யும் தீய செயல்கள் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் எதிர்மறை ஆற்றல் என்கிறோம். சில சமயங்களில் சிலருக்கு இந்த எதிர்மறை ஆற்றல் தன்னை அறியாமலேயே அவர்களை ஆட்டி வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் முழு எதிர்மறை ஆற்றல் உள்ளவர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கானது அல்ல. ஆனாலும் நீங்கள் மனரீதியான பாதிப்பை இதனால் பெற்றிருப்பீர்கள். உங்களை நான் இது போன்ற விஷயங்களை கூறி பயமுறுத்தவில்லை. ஆனால் இது போன்ற மனிதர்கள் தீய சக்தியின் பிடியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அனைத்தையும் குறை கூறிக்கொண்டு அதன் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். 4 வேதங்களில் ஒன்று இதற்காகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதர்வன வேதம். இந்த வேதம் ஆற்றலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே விவரிக்கின்றது. நீங்கள் இந்த மூலிகை பஸ்பம் அடங்கிய சிங் எந்திரத்தை அணிந்து கொள்ள இதுபோன்று எதிர்மறை ஆற்றலில் இருந்து விலகி நேர்மறை ஆற்றல் பெற்று நினைத்ததை சாதிக்க உதவுகிறது. இந்த யந்திரத்தை அணிவதால் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்பது அணிந்தவர்களின் அனுபவ வாக்காகும். அதுக்கப்புறம் இதை வச்சு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங் பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறது தான், இது வந்து பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அது உள்ளே என்னென்ன இருக்குது என்பதை வந்து பெரிய விளக்கமாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப பெருசாக பிடிக்கும். என்ன அடிப்படையில் அமைச்சிருக்கீங்க சாமிகள் அந்த அமைப்பை கேட்குறீங்களா ஐயா? ஓ ஐயா, அது வந்து அதர்வன வேதமும் சில உபனிஷத்துகளையும் சேர்ந்து ஐயா மந்திரங்கள் சித்தாந்தமாக பதிக்கப்பட்டிருக்கு ஐயா. இது ரெண்டும் கலந்தது தான் ஐயா. அதுக்குள்ளே வந்து
கீறுக்கோடுகள்னு இருக்கு ஐயா. அதில் வந்து அந்த சூலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த சக்கரமே வந்து எப்படின்னா பீடாரோகம், பீடாரோகணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஐயா. அது வந்து நான்லாம் வந்து அதை போட்டு சில தவம் பண்ணும் பொழுது, அதில் உட்கார்ந்து தவம் பண்ணும் பொழுது அதுக்குன்னு ஒரு பெரிய சக்தி இருக்கு ஐயா. அந்தனுடைய அடிப்படையில் தான் அதை நாம் பண்ணியிருக்கோம் ஐயா. அது ரொம்ப அடிப்படை. எந்த ஒரு நம்ம செய்தாலும், ஒரு உருவமாகட்டும், விக்ரமாயாகட்டும், குபேர சிலையாகட்டும், அட்சய பாகத்திரமாகட்டும், வசபத் வஜ்ரலட்சுமி ஆகட்டும், வேல் ஆகட்டும், எது ஆகட்டும் ஐயா, அதெல்லாமே ஆகமத்தின்படியும் சிற்பசாஸ்திரத்தின்படியும் அதில் சித்தாந்தத்தின்படியும் நிறைய பலன் கொடுக்கும். ஆமாம், வாங்குறவங்க ரொம்ப பயன் அடைகிறது. ஆமாம் ஐயா. உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் ஐயா, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். நம்ம பைக்கில் வைக்கிற விக்ரமாயம் காரில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ வேலை வாங்கிட்டோம், எவ்வளோ அதை கொண்டு 6 மாதம் ஆச்சு அதை வடிவமைச்சு அமைப்பதற்கு. அதுதான் ஐயா, நீங்க ஆதாரம் உங்களுக்காக நல்லா தெரியும். ஒரு காலர்ஸ் பார்த்துருவீங்க. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறடா கண்ணா? வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து பேசுறேன். குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா குறை தீர்ந்து நிறைவாழ்வு கிடைச்சு நல்லா இருறா கண்ணா. நன்றி சாமிஜி. சொல்லுமா சாமிஜி, என் பேரு வனிதா ஸ்ரீ சாமிஜி. வனிதா ஸ்ரீ. ஆமா சாமிஜி. தப்பித்தாய். சொல்லுமா. சாமிஜி, நான் தொழிலுக்காக கேட்கறதுக்கு தான் சாமிஜி பண்ணிருக்கேன். என்ன வயசாச்சுடா கண்ணா? 38 சாமிஜி. சரி, என்ன தொழில் செய்ய போற, என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறடா கண்ணா? சாமிஜி, நான் கிட்டத்தட்ட 4 தொழில் நான் கத்துட்டு இருந்திருக்கேன் சாமிஜி. பிளவுஸ்ல வந்து டிசைன் போடுறது கத்துருக்கேன் சாமிஜி. சரி. அப்புறம் மேக்கப் போடுறது கத்துருந்தேன். சரி. கேக் ஹோம்மேட் கேக் கத்துருந்தேன் சாமிஜி. சரி. இந்த மேக்கப், அந்த பிளவுஸ்ல டிசைன் போடுறது, அது எனக்கு எதுவுமே ஒர்க்கே ஆகல சாமிஜி. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கேக் வந்து ரொம்ப நல்லா அமோகமா போயிட்டு இருந்தது சாமிஜி. அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாம ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் ஹாஸ்பிட்டல்லயே இருக்க மாதிரி ஆயிடுச்சு சாமிஜி. அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்து என்னால பண்ண முடியாம போயிருச்சு சாமிஜி. அதுக்கப்புறம் யாருமே வரல சாமிஜி. சரி. அது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜி. இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஆர்டரும் இல்ல, தொழிலும் இல்ல சாமிஜி. சரி, அதுதான் போயிருச்சுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல சமைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சு சமைச்சு போட்டுட்டு இருந்தேன் சாமிஜி. அதுலயும் வந்து எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல. அதுவும் 1.5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு சாமிஜி. எந்த ஒரு தொழிலுமே. இப்ப இந்த கேக் நல்லா போகும்போது இருந்த வீடும் இப்ப இருக்கிற வீடும் ஒன்னா மாறிட்டியா? இப்ப இருக்க கேக் நல்லா போகும்போது இருந்த வீட்லயே வந்து கேக் நின்றுச்சு சாமிஜி. 1 வருஷமா அப்பா இறந்துட்டாங்க சாமிஜி. நான் கேக்குறது கரெக்டா சொல்லு. அந்த வீடு மாத்திட்டயா, அதே வீடுல இருக்கியா? மாத்திட்டேன் சாமிஜி. அது மாத்தி எவ்வளவு நாள் இருக்கும்? மாத்தி இப்போ 1 வருஷம் ஆகுது சாமிஜி. இப்போ நீ மாத்துறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேக்கு வந்து ஆரம்பிச்ச? எவ்வளவு நாள் நல்லா இருந்தது, எவ்வளவு நாள் அது சரியில்லாம போச்சு? பழைய வீட்டுல முன்னாடி இந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டுல ஆரம்பிச்ச சாமிஜி. 1 வருஷம் நல்லா இருந்தது சாமிஜி. சரி. அந்த வீட்லயே 1 வருஷம் வந்து நல்லா இல்ல சாமிஜி. அப்பா 3 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறம் காலம் ஆயிட்டாங்க. சரி. திரும்ப காலம் ஆனதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்தும் போது ஒரு 2-3 வந்தது. அதுக்கப்புறம் சுத்தமா வரவே இல்ல சாமிஜி அந்த வீட்லயே. சரி சரி. எப்பயாவது துணியில நெருப்பு பட்டுதாடா கண்ணு உனக்கு? இருக்கு சாமிஜி. ஊதுபத்தி அதோடது பட்டிருக்கு சாமி. அது சிவப்பு கலர் துணியா? அது நிறம் எனக்கு ஞாபகம் இல்ல சாமிஜி. இல்ல அது பிங்க் கலரா ஞாபகம் இல்லையா? நிறம் எனக்கு ஞாபகம் இல்ல சாமிஜி. ஆனா ஊதுபத்தி பட்டிருக்கு சாமிஜி, என்னோட அடையில பட்டிருக்கு. அது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கு சாமிஜி. நீ தினமும் ஏத்துற விளக்கு ஓட்டையாய ஏதாவது மாத்தனியா? மாத்தல சாமிஜி. அகல் விளக்குல தான் சாமிஜி ஏத்துவேன். சரி சரிடா கண்ணு. ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணு இந்த சிங் டாலர் இப்ப போச்சு இல்லம்மா? ஆமா சாமிஜி. அது தெரியும்ல உனக்கு சிங் டாலர்? தெரியும் சாமி, தெரியும். நீ முதல்ல அதை வாங்கி போட்டுட்டு. சரிங்க சாமிஜி. நான் பசு சாணி இருக்கு பாரு, பசு சாணி. சரிங்க சாமிஜி. கொஞ்சமா எடுத்துக்க, தரையில படாம மேலோட்டுக்கா எடுத்துக்க. சரிங்க சாமி. 3 நாள் அதை உச்சில வச்சு தலை குத்திக்க. சரிங்க சாமிஜி. ஊத்திட்டு இந்த டாலரை போட்டுக்க. சரிங்க சாமிஜி. போட்டுட்டு சரிங்க சாமி. என்ன வயசு சொன்னடா கண்ணா? உந்து ரோகிணி நட்சத்திரமா வேற நட்சத்திரமா? கரெக்ட் சாமிஜி, ரோகிணி தான் சாமிஜி. சரி. அப்பனா அந்த பசுது முடிச்ச பிறகு
சரிங்க சுவாமிஜி. நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சரிங்க சுவாமிஜி. ஒரு வாழை இலையில நெய் தடவிடு. சரிங்க சுவாமிஜி. அதுல வந்து செந்தூரத்துல ஸ்டீம்னு எழுது. செந்தூரத்துல. சரிங்க சுவாமிஜி. அது மேல வந்து பச்சரிசி மாவு, பச்சரிசி போட்டுடு. சரிங்க சுவாமி. பச்சரிசி மேல 2 தேங்காய் தீபம். சரிங்க சுவாமி. அந்த தேங்காவுல நெய் ஊத்திக்க. சரிங்க சுவாமி. சிவப்பு நிற திரிய திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு அதை போடு. சரிங்க சுவாமி. ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுதும் ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய வீச்சே, ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாய வீச்சேன்னு சொல்லிட்டே தீபம் போடு. சரிங்க சுவாமி. வாராகிக்கு அங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சரிங்க சுவாமிஜி. உன் கையால குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு சரிங்க சுவாமி. அடி பிரதர்ஷனமா 3 முறை அந்த கோயிலை சுத்திட்டு வந்து சரிங்க சுவாமி. அதுக்கப்புறம் இந்த சிங் டாலரை போட்டுக்கடா கண்ணா. சரிங்க சுவாமிஜி. சரியா போயிடும். நன்றி சுவாமிஜி. இப்ப இருக்கிற வீடு சுவாமிஜி எல்லாமே சொல்றேன்டா கண்ணு, இப்ப இருக்கிற வீடு கொஞ்சம் சரியில்லை. சரிங்க சுவாமிஜி. அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப குழப்பம் வேண்டாம், நீ இதை மட்டும் செய். சரிங்க. அந்த டாலரை வாங்கி போட்ட பிறகு யாரை பார்த்தாலும் உனக்கு அந்த சிங் மந்திரம் மனசுக்குள்ள ஓடணும், அவங்க கிட்ட பேசணும். சரிங்க சுவாமி. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் செய்யும் பொழுதும் அதை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த மந்திரத்தை சொல்லணும், முடியிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரிங்க சுவாமிஜி. கண்டிப்பா பிக்கப் ஆயிடுந்தா கவலை விடுக்கண்ணா. சுவாமிஜி இந்த வாழை இலை வந்து எந்த பாமன் சுவாமிகளா முருகனா வாராகிக்கு போடணும் அங்க. சரிங்க. சரியா? சுவாமிஜி. சரிங்க சுவாமி. நல்லதுடா கண்ணா. நன்றி சுவாமி. எப்படி இருக்கு இந்த பெண்மணியை கண்டிப்பா பின்பற்றுவாங்க. ஆமா ஐயா. அவங்க பேசுறது அந்த அக்கறை சொல்லுகின்ற பதிலேயே இவன் வந்து நிச்சயமா பிடிப்போட பேசுறதுனால தெரிஞ்சு நீங்க தொடர்ந்து பண்ணும்போது ஐயா நீங்க பாதி சாமியார் ஆயிடுவீங்க. கரெக்ட். இல்ல இது தப்பு ஐயா இருக்கு. கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அது அவங்க பேசுற விதமாக இருந்தாலும் கூட அதை புரிஞ்சுக்கணும். ஆனா பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அந்த ஆண்டவன் நினைக்கணும் ஐயா. நம்ம சொல்லிடல ஐயா. இந்த நிகழ்ச்சியோட செய்யும் பொழுது அதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஆண்டவன் அளிப்பான். ஆனா நம்பிக்கை முழுதியா இருந்தபோது அதனோட பலன் தனி ஐயா. இந்த பிள்ளைங்கள்லாம் வரும் ஐயா, செய்வாங்க ஐயா. அது அப்ப ஐயா உஷஸ்காலம் இதுதான் ஐயா. அந்த கடிகையும் உஷஸ்கால நேரமும் சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த கடிகையினுடைய சூரிய கதிர்களோட கிரணங்களாக சேர்ந்து மனித உடலில் படப்பட அந்த நேரத்தில் வழிபடப்பட அனைத்து வினைகளும் கழிந்து போகும் என்பதற்காக கடிகை காலத்தை சித்தர்கள் எழுதி வைத்ததை மனதில் கொண்டு சில தீர்க்க முடியாத சில கேள்விகளுக்கு இந்த நேரத்தில் நீ போய் செய் அப்படி என்பது சொல்வதற்கு காரணம் இதான் ஐயா. அப்படியே சூட்டோட அடுத்த கேள்வி கேட்டேன். பொதுவாக சுவாமிகள் நம்ம வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாக இருக்கவும் குடும்பத்தினருக்கு பெரிதும் நோய்கள் பாதிக்காமல் இருப்பதற்கும் பிள்ளைகள் நினைத்தபடி சாதனைகள் செய்யவும் இறைவனின் பூரண அனுகிரகம் கிடைக்கவும் என்ன செய்ய வேண்டும்? இது வந்து ஒரு நீளமான கேள்வி. ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டதுனால எல்லாத்தையுமே சேர்த்து கேட்கணும்னு நான் விரும்பினேன். மொத்தத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் தெய்வ பலம் வேணும். ஆமாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எப்பவுமே மன நிம்மதியாக இருக்கணும். இதுதானே ஐயா. ஐயா இது ஒரு காலமும் எதையும் சொல்ல முடியாது ஐயா. அப்படியே சொன்னாலும் முழுசாக பின்பற்ற முடியாது ஐயா. அப்படி பின்பற்றிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கும் ஐயா. 100க்கு 99.5% பின்பற்றுவது கடினம் ஐயா. ஏனென்றால் மனம் என்று புறப்பட்ட மனிதன், மனம் என்பதனால்தான் மனிதன் ஆனா ஐயா. மனிதன் வரும்போது ஐயா சிங்கம் கவலைப்படாது ஐயா, புலிக்கு கவலை தெரியாது ஐயா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் இருக்காது ஐயா. திணிக்கப்பட்ட சில விலங்குகளுக்கு தானா மனதை உருவாக்கி விடுவான் மனிதன் பயிற்சியால். அது துன்பப்படும் ஐயா. தெருநாயும் வீட்டு நாயும் சண்டை போட்டுக்கிற கதை ஐயா. அது தெருநாயை வந்து வீட்டு நாய் சொல்லே, நான் எப்படி படுக்கையில் படுத்திருக்கேன் பார்த்தியா, நேரத்துக்கு சாப்பாடு கறியும் ஜோறுமா எனக்கு போடுவாங்க, குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன், அதை விட இன்னும் முத்தமிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லு. திருநாய் சொல்லிச்சு, ரொம்ப சந்தோஷம், ஆனால் எங்களை மாதிரி சுதந்திரமாக உன்னால் சுத்த முடியாது, அடைச்சே இருக்குல்ல. அப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு ஐயா. எப்படியுமே எந்த ஒரு சுகம் அப்படின்னு வந்தால் அதில் என்னதான் சுகம் இருந்தாலும் வேதனை அப்படின்ற ஒன்று வந்துடும் ஐயா.
இப்படி நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஐயா நிச்சயமாக சொல்வதை பின்பற்றினா நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கும் ஐயா. அது அரிது என்பது தான் ஐயா என்னுடைய ஒரு பதிவே, அனுபவமும் கூட தான் ஐயா. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மஞ்சுளா பேசுறேங்க, ரெடில்ஸ்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா வணக்கம் ஐயா, நான் உங்களை உங்களை வணக்கம்மா. வெயிட் பண்றேங்க உங்களுக்கு. என்னம்மா நான் உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து ஆசைலாம் வந்திருக்கேங்க. சரிங்க. உங்க காலுக்காக வெயிட் உங்க வீட்டுக்காரர் பத்தி கேட்கணும். அவர் பேர் மணிமாறன். மணிமாறன் என்ன வயசாச்சுமா? அவர் 46 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. அவர் வேலையில ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. சரி. ஆனா அது ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு. நான் நீங்க சொல்லிருக்கீங்க ரன் என்ற பேர்ல வைக்க கூடாதுன்ட்டு. அவர் சொன்னா அவர் கேட்க படபடன்னு நீ சொல்றியா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுமா. இல்ல, அவர் பேர் மணிமாறங்க, 46. மணிமாறன் 46 வயசாச்சு, இது வரைக்கும் முன்னேற்றம் இல்ல, வேலை சரியில்லை தானே? ஆமாங்க. சரி, அடுத்துமா? பசங்க சோபியா ஒரு பொண்ணு. சரி. ரெண்டாவது பையன் திலீப்குமார். அவங்க படிப்பு பத்தி கேட்கணும். கண்ணா, இப்ப வீட்டுக்காருக்கு சொல்லிட்டா, திலீப் குமாருக்கு சொல்லிட்டா, பொண்ணுக்கு சொல்லிட்டா, வீட்டுக்காரர் பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் பத்தி இத்தனை கேட்டா நான் எப்படிடா கண்ணு சொல்ல முடியும்? முதல் கால் வந்து நீங்க படபடப்பா பேசுறீங்க. இது எனக்கே அப்படிதான் புரியுது. நீ படபடப்பா பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடகடன்னு வந்து விழுது. ஒண்ணு இல்ல கண்ணா, இது என்னன்னா, அவருக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு திதி கொடுக்காத வரக்கூடிய சாபம் இருக்கு. பாம்படிக்கிறதுனால வரக்கூடிய சாபம் இருக்கு. இந்த 2 சாபமும் என்ன ஆகுதுன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியமும் பண சேர்க்கையும் முன்னேற்றமும் நமக்கு தேவையான ஒரு நல்ல நிறைவான வாழ்வையும் அது கொடுக்காது. 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கனாலே சண்டை வரும். எல்லாருமே வீட்டுல உட்கார்ந்து ஒன்னா பேசினா பொண்ணும் புள்ள எல்லார்கிட்டையும் சண்டை வரும். ஒவ்வொருத்தருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட, இடுப்பு கழுத்து சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்கும். இந்த வீடுகளும் பிரச்சனை. இதுல 3 பிரச்சனை இருக்குமா. வீடும் பிரச்சனையா இருக்கு. ஆமாமா, வீடு பிரச்சனையா இருக்கு. அதையும் மாத்திக்கிடணும். சில பரிகாரங்கள் சொல்லி அதை அவர் செய்யணும். ரைட். அவர்கிட்ட என்ன சொல்லுங்க, போன் பண்ணி கல்லால மர வழிபாடு 3 வாரம் வெள்ளிக்கிழமை. அடுத்து அங்கேயே சதாசிவர் இருக்கு பாருங்க, பாம்பு புத்துக்கு முன்னாடி சிவபெருமான். அங்க அது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அப்ப 4 நெய் தீபம் போட்டு உளுந்தல பிரசாதம் செய்து படைச்சி அங்கேயே 4 சுத்து ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாய்னு சொல்லி சுத்தி வரணும். இது 2வது. 3வது, அங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 நெய் தீபம் போடணும். அந்த நெய் தீபம் போட்டு கோதுமையில பிரசாதம் செய்து படைச்சு தானம் கொடுக்கணும். இத கரெக்டா செய்ய வச்சுட்டா எல்லாத்துக்கும் விடிவு வந்துடும் கண்ணு. 2 வாரம் செஞ்சா போதும்டா கண்ணு, அல்லது 1 வாரம் செஞ்சா கூட போதும். நல்லது. என் பேர் மஞ்சுளா சாமிஜி. அவங்க பேர் மணிமாறன். நாங்க எனக்கு ஜாதகம் கிடையாது, அவருக்கு இது ஒரு மாசம் சொன்ன மாதிரி பிரச்சனை தான் அவருக்கு. 2 குழந்தை பெருத்து கல்யாண வயசு வரைக்கும் போயிட்ட பிறகு நீ ஜாதகத்தை கேட்டு உட்கார்ந்துரு. என்னடா கண்ணினி, 2 மாமா. ஆமா, அவர் மணிமாறன், நீ மஞ்சுளா. அதுதான் சொன்ன மாமா. தவறாதான் இருக்கு, மாத்துறது நல்லது. என்ன நட்சத்திரம் அவர்? மகமா? என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சிம்மராசி. மக நட்சத்திரமா? என்ன நட்சத்திரம்? கன்னி லக்னம். லக்னம் இல்லம்மா, நட்சத்திரம் கேட்டம்மா. நட்சத்திரம் சிம்மராசி. நட்சத்திரம் மக நட்சத்திரம் சாமிஜி. அததான் ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கிறப்ப. ஆமா, மருதஹாசன் வச்சுக்க சொல்லுமா. மருதஹாசன். ஓகே சாமிஜி. ரைட். உன் பேச்சு கேட்பாரா? தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கம்மா. பசங்க நல்லா படிக்கணும் சாமிஜி. நல்லா படிக்கட்டும். பத்தியா மேல் கொண்டு போக கூடாது, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முதல்ல அதை பண்ணு. அச்சோப்பா.
இந்த தொடர்பு கிடைச்சதுல ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தெரியாது, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், தெரியாதது இருக்கு ஐயா. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லேன், அம்மா ஒருத்தருக்கு ஒன்று வாய்ப்பு கொடுங்க, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஐயா. இந்த அம்மா பக்கத்து வீடெல்லாம் கேட்டுச்சுன்னா நம்ம என்ன ஐயா பண்ணுறது? அது எப்பவுமே அப்படி தான் ஐயா. இந்த கேள்வி நீங்கள் அருமையாக கேட்டீங்க ஐயா. அப்போ நான் சொன்னால் மன நிம்மதியும் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமாகவும் இருக்கலாம், பிள்ளைகளுடைய இதுவும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் செய்ய முடியாத ஐயா, செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பக்தி யோகம் வேணும்னு சொல்கிறாங்க ஐயா. இது நான் சொல்கிறது சாஸ்திரம். இந்த பக்தி யோகத்தை ஒவ்வொருவரும் பின்பற்றினால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. காரணமே பக்தி யோகம். பக்தி செய்தால் யோகம் கிடைக்கும், பக்தி யோகம் செய்தால் நிம்மதி தானாய். கீதையில் சொல்லப்படுற பக்தி யோகத்துக்கு அதாவது தொடர்பு சம்பந்தம் இருக்கு ஐயா, இருக்கு. ஆனால் காரணங்கள் வெவ்வேறு, இது வேறு. அப்போ பக்தி யோகத்தில் 8 விஷயம் இருக்கு ஐயா. அந்த 8 விஷயம் யாமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 இருக்கு ஐயா. இந்த 8 கண்டிப்பாக கடைபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் 5 கடைபிடிச்சாங்கன்னா போதும். ஏன்னா மனிதர்களால் செய்யக்கூடியது 5, மிச்சம் இருக்கிற ஒரு 2-3 மனிதர்களால் செய்ய முடியாது. அது புனிதர்களுக்கு உடையது. இப்போ யாமம்னு எடுத்துக்கிட்டுன்னா அறத்தை தழுவி போகிறது, அகிம்சையை தழுவி போகிறது, சத்தியத்தை தழுவி போகிறது, பேராசையை விலகி போகிறது. நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ தப்பு, கொலைகளவு, சூது, இதுகளெல்லாம் இருந்து விடுபட்டு சத்திய வழியும் அறத்து வழியிலையும் ஒருவர் இருக்கிற குடும்பமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஐயா. இது யாமம்னு பேர் ஐயா. நியமம் ஐயா, பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்க? சாமிஜி, நான் பூந்தமல்லி பக்கத்துல சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேரு, என்ன வயசு? என் பேரு மாரிமுத்து சாமி. மாரிமுத்து, என்ன வயசாச்சு? சாமி, என்னமா வயசு 42 சாமி. சொல்லுங்க மாரிமுத்து. உங்களால சாமி நீங்க நல்லா காரணமே நீங்க தான். நீங்களும் பாம்பு சாமி, அதான் நல்லா இருக்கிற சாமி. நான் அடிக்கடி அங்க வருவேன். நம்ம நானே மாரிமுத்து நல்லா தானப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தா நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. ஆஷாட நவராத்திரி வந்ததுக்கு வீடெல்லாம் எனக்கு அமைஞ்சிருக்கு சார். வெரி குட், வெரி குட். ஆஷாட நவராத்திரிலாம் பங்கு கொண்டாலே அதனுடைய பயனே வேறதான் மாரிமுத்து. பாராயணம் 2 முட்டை உங்க பூஜை எல்லாமே பண்றோம் சார். இப்ப சரி, புக்கு கூட வாங்கிருக்கேன். புக் ஆனா படிக்க முடியல. உண்மை சொல்ல போனா நிறைய படிக்க முடியல. ஆனா 7 புக்குமே 6 புக்குமே வாங்கிருக்கிறேன். சரி சரி, படிச்சீங்கன்னா தானே அதனுடைய மகத்துவமே தெரியும். இந்த இதுல நிறைய பலன் அடைஞ்சிருக்கு, அடையாள பலன் நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறேன் நானு. ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் போன வருஷம் போன் பண்ணிருந்தேன் சாமி. சரி, காசு வெளியே கொடுத்துருக்கேன் சாமி, வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்துரும் அப்படின்னீங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருது. சரி, ஆனா எனக்கு சீக்கிரம் வரணும். வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன் கொடுத்துருங்க, வந்துடும். சரி சாமி, வந்துருங்க, கவலைப்படிங்க. நீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு கொடுத்த பணம் வந்து நல்லா விரைந்து நல்லவையெல்லாம் நடக்க பெற்று நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சாமிஜி. நல்லதுமா, நல்லதுமா ஐயா. அடுத்து நியமம் ஐயா. அறத்தை தழுவி பொய் களவு சூதுகள் இல்லாமல் இருக்கிறது, சத்திய வழி நடப்பது, பேராசை விளக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா. நல்ல எண்ணம், நல்ல மனசு, நல்ல உள்ளம், நல்ல நடத்தை, நல்ல செயல், நல்ல சிந்தனை, இதை பதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பயிற்சி எடுப்பதன் பெயர் நியமம் ஐயா. நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது ஐயா நீங்கள் கேட்டது தானா வந்துடும் ஐயா. ஆசனம் ஐயா. ஒரு நாளாவது தினம் ஒருவரும் ஒரு 5 நிமிடமாவது சில ஆசன பயிற்சிகளை மனக்கட்டுப்பாட்டுக்காக அமர்ந்து பத்மாசனம் போல ஆசனங்களை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. அன்று காலம் ஒரு நாளில் ஒரு 5 நிமிடமாவது தன் மனதுக்கு ஓய்வு கொடுப்பது. அந்த மனதுக்கு தான் ஓய்வு கொடுக்க முடியும், வேற எதுக்கும் ஓய்வு கொடுக்க முடியாது ஐயா.
அந்த மனதுக்கு ஓய்வு கொடுக்கின்ற ஆசனத்தை கற்றுக்கொண்டு ஒரு நாளாவது அந்த ஆசனத்தை ஒரு 5 நிமிடமாவது தொடர்ந்து செய்பவர்களுக்கு மனம் நிம்மதி தானாக வரும் ஐயா. அப்போ ஆசனம் ஐயா, பிராணாயாமம் அதுவும் சுலபமான விஷயம் தானே. அது ரொம்ப கஷ்டம் ஐயா. உண்மையான பிராணாயாமம் கஷ்டம் ஐயா. சரி. காரணம் அளவுகள் இருக்கு ஐயா. நடக்கும் பொழுது எத்தனை மூச்சுகள் வெளிபோகிறது, உள்வாங்குகிறது, எவ்வளவு இருத்தி வைக்கப்படுகிறது, உறங்கும் பொழுது எவ்வளவு உள்வாங்குகிறது, வெளியில் போகிறது, எவ்வளவு இருத்தி வைக்கப்படுகிறது, நாம் பேசும் பொழுது எவ்வளவு மூச்சு வெளியில் நடக்கிறது, எவ்வளவு மூச்சு உள்வாங்குகிறது, எவ்வளவு மூச்சை நிறுத்தி வைத்துக் கொள்ளுகிறது, நாம் போகத்தில் ஈடுபடும் பொழுது எவ்வளவு மூச்சு வெளிப்போகிறது, எவ்வளவு மூச்சு உள்வாங்குகிறது, எவ்வளவு மூச்சு இருத்தி வைத்துக் கொள்ளுகிறது. மனிதனுடைய செயலிலே போவதும் வருவதும் வைப்பதும் என்ற கணக்குத்தான் ஐயா உண்மையான பிராணாயாமம். நான் நினைச்சேன் மூச்சு பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்னு. ஆமா ஐயா, மூச்சு பயிற்சி தான். அது மட்டும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை என்றாங்க. கூற்றை புதைக்கும் குறியதுவாமே. நீ எந்த கூற்றுக்காக இருந்தாலும் காற்றை பிடிக்கின்ற கணக்கை தெரிந்தவனே மன நிம்மதிக்குள் இருப்பானே தவிர கவலைக்குள் அகப்பட மாட்டான் என்பதுதான் தியானத்தினுடைய கூற்றையா. அது என்ன பூரகம், கும்பகம், ரேசகம் அப்படி என்று வருகிறது ஐயா. அப்போ முறையாக இந்த பிராணாயாமத்தை தெரிந்து கொண்டு தன் மூச்சை ஒரு கலையாக கற்றுக்கொண்டு அவன் எவ்வளவு அந்த மூச்சை மீதம் உள்ளே வைக்கின்ற சக்தியை மூச்சு பயிற்சியின் மூலியமாக வளர்த்து கொள்ளுகின்றானோ அவன் ஒரு பொழுதும் கவலையை கண்டு அஞ்சவே மாட்டான் ஐயா. அதுதான் அந்த தியானத்தில் இருக்க பிராணாயாமத்தில் இருக்கிற சக்தி ஐயா. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தான், ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சுகளை முள்ளும் கீழும் இழுத்து விடுகின்றான். அப்பொழுது அங்கே கணக்கிடும் பொழுது 3 விழுக்காடு மூச்சு உள்ளே அடங்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு 900 முறை இந்த மூச்சுகள் இயங்குகிறது. அப்படி பார்க்கும்பொழுது 200 விழுக்காடு உள்ளே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திற்கு 21,600 விழுக்காடு மூச்சுகள் உள்ளும் வெளியிலும் போகிறது. 1,600 விழுக்காடுகள் உள்ளே இருக்கிறது. இதை கூட்டியோ குறைத்தோ கணக்கில் இடுபவன் தான் பிராணாயாம சக்திக்குள்ளே போகின்றான். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் கணவருக்காக கேக்குறேங்க. அவர் பேர் என்னம்மா? வெங்கடேசன், துலாம் ராசி. வயசு என்னடா ஆச்சு கண்ணு? 34 வயசுங்க. சொல்லுமா, எது போனாலும் தடுங்கலாவது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, எதுவுமே கரெக்டா அமைய மாட்டேங்குது, எங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஆமாங்க ஐயா. சொல்லுடா கண்ணு. லோன் வாங்கி கொடுத்துட்டாருங்க ஐயா. ஒரு கட்டவேல நாங்க தான் ஐயா கட்டிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப இன்வெஸ்ட் கண்ணா, அவர் ஷேர் மார்க்கெட்டு ஃப்ரெண்டுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, நான் இந்த தொழிலை செய்ய போறேன் அந்த தொழிலை செய்ய போறேன்னு போறது, இதெல்லாம் இன்னும் 3 வருஷத்துக்கு கூடாதுரா கண்ணா. ஏற்கனவே 3 வருஷமா ரொம்ப பட்டு இருக்கிற நகையெல்லாம் போச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றது? நான் வேலைக்கு போறதா வேணான்ற மாதிரி குழப்பம். யாரும் கொடுத்து உதவத்துக்கு ஆள் இல்ல, பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சிட்டு இருப்படா கண்ணா. இது கொஞ்சம் சங்கடமான விஷயம்டா கண்ணு. எளிதில தீர்க்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. காலம் கடத்தாம உடனே வந்து பார்க்கறதுக்கு பாடுறா கண்ணு. இருக்கு, நான் சொல்றேன், ஆனா முழு தீர்வு வராது. ஆமா கண்ணா. நீ என்ன பண்ணு, சிங் மந்திரம்னு ஒண்ணு இருக்கும் இணையத்துல. நீ சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சமை. அவருக்கு காஃபி டீ சாப்பாடு தண்ணி குழம்பு எது கொடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டே கொடு. முதல்ல அவர் வரத்துக்கான வழி இதுல கிடைக்கும் கண்ணா. நான் சொல்லிடுவேன், அது முழு தீர்வு வராது. ஏன்னா உங்க வீட்டுக்காரு தானா மாறினாதான் உண்டு. நீ சொன்னீங்கன்னா சண்டை தான் வரும். அப்ப நான் பரிகாரம் சொன்னாலும் அவர் செய்ய மாட்டாரு. அதனால நேரம் வேஸ்ட். நீ செய்யறதுனால அவருக்கு விமோச்சனம் ஆகுதான்னா ஆகாது.
அதுக்கெல்லாம் ஒரே வழி இந்த சிங் மந்திரத்தை நான் சொல்ற மாதிரி முதல்ல செய், நல்ல மாற்றம் வரும், அவர் வர்றதுக்கான வழியும் கிடைக்கும், அதுக்கப்புறமா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் கண்ணா. சரிங்க ஐயா. அதான்டா கண்ணு, நல்லதும்மா ஐயா. அப்போ பாருங்க, இத்தனை 21 இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கணக்குத்தான், ஆனால் அது உள்ளே இருக்கிற சூட்சுமம் தான் இப்போ நான் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அனுதினமும் இந்த மூச்சை இருத்தி வைப்பது உடைய தன்மையை கற்றுக்கொண்டு அதிகமாக அந்த பிராணாயாமத்தை சரியாக எப்படி ஆசனம் 5 நிமிடம் போடுகிறோமோ அந்த 5 நிமிடத்தையே பிராணாயாமத்தை தெரிந்து கொண்டு அதோடு கூடி சேர்த்து இணைத்து செய்தால் கவலை அவங்கள பாதிக்காது ஐயா. கவலை அவங்களை பாதிக்காத நிம்மதி எப்போதுமே இருக்க போது ஐயா. கவலை பாதித்தால் தானே நிம்மதி கேடு. கவலையே பாதிக்காது, எதுவும் பொருட்படுத்தாது, எதையும் எளிதில் இலகுவாக எடுத்து அதை சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அறிவும் அந்த இருத்தி வைக்கப்பட்ட மூச்சு அந்த அறிவு பலத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது ஆத்ம பலம் தானாக அதிகமாகிடும் ஐயா. அவர் சுற்றி இருக்கிற இடத்துலையும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப பயனுள்ள ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார். ஆமாம் ஐயா. அப்போ நான் வந்து மூச்சு பயிற்சி சாதாரணமாக பண்ணுறேன், யோகாசனம் 40 வருஷமாக பண்ணுறேன். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை ஓரளவு என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்வது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நல்லா பாருங்க, உங்கள் உடலையும் பாருங்க ஐயா, அந்த பலன் கரெக்டாக இருக்கு ஐயா. ஏன்னா நான் சோம்பேறி ஆகிட்டேன் ஐயா, அதனால் சொல்கிறேன். ஆக பிராணாயாமம் கற்றுக்கிட்டு பண்ணணும் ஐயா. பிரத்யாகாரம். என்ன பிரத்யாகாரம்? சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் இவைகளெல்லாம் ஏற்படுகின்ற தவறை ஒடுக்க வேண்டும் ஐயா. சுவை நல்லா இருக்குதுன்னு நிறைய சாப்பிட தள்ளிட்டா என்ன ஐயா ஆகும்? அடுத்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்ரு, நாளைக்கு உபவாசம் 3 நாள் பட்னியாரு. ஐயோ முடியாதப்பா. அப்படியா, சரி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இரு, அதுவும் முடியாதப்பா. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். நீ ஒரு நாளையும் தள்ளி வைக்க போகிறதில்ல. அப்போ நாம் அதை உள்ள யோசிக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, சுவை, ஊறு, கேட்கறது. நல்லதை கேட்டால் பரவாயில்ல, சில பேர் கெட்டதை கேட்டுக்கினே இருப்பான். அவனுக்கு சிரிக்கணும், அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கணும், பணம் கூட வேண்டாம் அப்படிங்கிற எத்தனையோ காதுகள் இருக்குது. எதை கேட்டு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் தூங்காத 2 உருவத்தை கொடுத்தான், 2 உறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். மூடி இல்லாதது. ஆமா ஐயா. இருதயம் அடுத்து காது, இது 2 உறங்காது ஐயா. ஒரு பக்தர் பார்த்துட்டு. ஹலோ ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தர்மபுரி மாவட்டம் ஐயா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எங்க அப்பாக்காக கேட்கலாம். அப்பா பேர் என்ன, வயசு என்னடா கண்ணா? அப்பா பேர் சின்ன தம்பி, வயசு 63 ஆகுது. என்னடா அப்பா அவருக்கு நோய்? நோய் இல்லையா, இந்த நிலத்து விஷயம் ஐயா, வலி பிரச்சனைக்காக கேஸ்ல இருக்குது, 30 வருஷமா இருக்குது. அது இன்னும் முடியல, இப்ப போயிட்டே இருக்கு. அதனாலதான் அது என்ன எப்படின்னு கேட்கலாம். நீ எங்க இருக்க, அப்பா எங்க இருக்காரு? நாங்க எல்லாம் ஒரே வீட்டுலதான் இருக்கோம் ஐயா. தர்மபுரி. உடம்பு நல்லா இருக்கா அப்பாக்கு? உடம்பு கொஞ்சம் பிரச்சனை தான் ஐயா. நீ அது இல்ல, முதல்ல வழக்கண்டிய சொத்திலே இருங்க. உடம்ப கேட்டா உடம்பு இல்லைன்னு விட்டீங்க. சரி போகட்டும். என்ன உடம்புக்கு? அவருக்கு பிபி இருக்கு, அவ்வளவுதான். பிபி அப்புறம் அது பேர் என்ன, அதே போதும், அவ்வளவுதான். நம்ம ஆண்டவன் கொடுத்தது அது. ஆமா போட்டோம். அதனால வரக்கூடிய கிளைகள் தெரியாத சொல்றாங்க ஐயா. கண்ணா, இந்த கேஸ் சமாச்சாரன்றது நான் முழு விளக்கத்தை கேட்டா அடுத்தவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, கேஸுனுடைய விஷயம் முழுமையா தெரியாம அது எதனால வந்துச்சு, எந்த திசையால வந்துச்சு, எந்த மாதிரி காரணங்கிறத அலசி ஆராயாம குற்றாம்போக்கில் நான் மட்டும் பரிகாரம் சொல்லிட முடியாதுடா கண்ணா. உடனே அப்பா என்னை பார்க்க சொல்றா கண்ணா. உடனே அவரை என்னை பார்க்க சொல்லுமா. கீழே தொடர்பு கொண்டு பார்த்துக்க சொல்லுங்க. நேர்ல அதை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வு எடுக்கலாம்டா கண்ணா. நல்லதுடா கண்ணா. உடம்பு
சுகருக்கு ஐயா ஏதாவது அந்த பிபி அந்த மாதிரி இப்பதான் புத்திசாலித்தனமா கேட்டேன். ஒண்ணும் இல்ல, வரும்போது பார்த்துக்கலாம், அவசரப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. நல்லதுரா கண்ணா. அப்ப ஐயா, பிரத்யாகாரம்ங்கிறது இந்த சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 மனிதனுடைய பெரும் மன நிம்மதி கேடுக்கே இந்த 5 தான் ஐயா. இந்த 5 சரி, இது எங்கிருந்து தோன்றுகிறது? மெய், வாய், கண், மூக்கு, செவியிலிருந்து தோன்றுகிறது. 5 புலன்கள்லேருந்து 5 விஷயம் வருது. இந்த சுவை, ஊறு, ஒலி, ஓசை, நாற்றம் என்கிற மனிதன் இதுல தான் ஐயா இந்த துன்பத்துக்குள்ள மாற்றதும், ஆசைகளை தூண்டுவதும், ஆசைக்கு அளவுக்கு அதிகமா போறதுக்கும் காரணம் இதுதான் ஐயா. இப்ப ஞானிகளுக்கே சொல்லிடுறாங்களே, குருட்டினை நீக்கி குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் கூடி ஆட்டி ஆடிட போட்டது, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடிட, குருடும் குருடும் விடுபடுமாறே அப்படின்ட்டாங்க. ஞானிகளுக்கே இது. ஒருத்தன் நல்லதை செய்யணும்னு போறான்னு சொன்னா கெட்ட இடத்துல போய் மாட்டிக்கிறான், அவன் மனமால போகிறான், அதுவே பிரச்சனையாகி போயிடுது. அப்ப 2 ஆட்டமும் ஒன்னா சேர்ந்தா பெரும் திண்டாட்டமா போயிடுது. அப்படி இருக்கும் போது எப்படி ஐயா அது சரியா வரும்? அப்ப பிரத்யாகாரம் இந்த புலன்களை அடக்க வேண்டும். அப்போ இந்த சுவை, ஊறு, ஒலி, ஓசை, நாற்றங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கட்டுப்பாட்டோட வட்டம் போட்டாங்க ஐயா. இந்த கேள்வியும் தொடரும், பிரத்யாகாரத்திலிருந்தும் தொடரும் ஐயா. காத்துக்கிட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். மகிழ்ச்சி. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம்